ஹலோ கைஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு சிறப்பு மீடியா 2.0. நான் உங்கள் உதய். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் சீசன் 8ஓட 11வது வாரத்துக்கான முதல் நாள் ஓட்டிங் முடிவுகளை தான் இந்த வீடியோவில் முழுசாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணி ஹாலில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணுற ஒவ்வொரு ஸ்மால் நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். அதுதான் இந்த வீடியோ குறைஞ்சபட்சம் ஒரு 1000 லைக்கான எதிர்பார்க்குறோம். ஸோ லைக்கை போடுங்க, வீடியோ பாருங்கள். வாங்க இன்றைய வீடியோக்குள்ள வந்து போகலாம். இந்த வாரத்தில் 11 பேர் வந்து நாமினேட் இருக்காங்க. அந்த 11 பேரில் நம்பர் 1 பொசிஷனில் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய முத்துக்குமரன் அவர்கள் தான் வந்து இருந்துட்டு இருக்காரு. அவர் வாங்கிய ஓட்டுகள் எண்ணிக்கை 17,288 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 29.57% இருந்துட்டு இருக்காரு நம்மளுடைய முத்துக்குமரன். முதல் நாளே அட்டகாசமாக ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னு வந்து சொல்லலாம். கிட்டத்தட்ட 30% எவ்வளோங்க, 30% வாக்குகள் தனி ஒரு நபராக வாங்கியிருக்காப்புல. இந்த சீசன்லேயே அதிகப்படியான வாக்குகள், அதுவும் இவ்வளோ பர்சன்டேஜ் முத்துக்குமரன் மட்டும்தான் வாங்கியிருக்காரு அப்படின்றது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயமாகும். இரண்டாவது பொசிஷனில் நம்முடைய சௌந்தர்யா, அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை 9,597 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 16.41% வந்து இருந்துட்டு இருக்காங்க சௌந்தர்யா அவர்கள். ஸோ முத்துக்குமரனில் பாதி சௌந்தர்யா எப்பயுமே வந்து வாக்குகளாக வந்து வாங்கிட்டு இருப்பாங்க. அண்ட் பர்சன்டேஜும் அப்படி தான் வந்து இருந்துட்டு இருக்கோம். ஸோ இந்த வாரமும் விட்டு கொடுக்காம வந்து வாங்கிட்டு இருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ இந்த வாரம் ரொம்ப ரொம்ப குரூஷியலான ஒரு வாரம். ஏன்னா எல்லா டஃப்பான கண்டஸ்டன்ட்டும் நாமினேஷனில் இருக்காங்க. ஸோ அதன் காரணமாக யாரெல்லாம் எவ்வளோ ஓட்டிங்ஸ் வந்து வாங்குறாங்க அப்படிங்கிறது தான் ஃபைனல் ஸ்டேஜ்லேயும் வந்து இருக்க போகுது அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. மூன்றாவது பொசிஷனில் நம்மளுடைய ஜாக்லின் வந்து இருந்துட்டு இருக்காங்க. அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 5,728 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 9.8% வந்து இருந்துட்டு இருக்காங்க ஜாக்லின். ஸோ ஜாக்லின் அட்டகாசமான வாக்குகள் வாங்கியிருக்காங்க அப்படின்றத வந்து நம்ம சொல்லவே முடியாது. எவ்வளோ கண்டஸ்டன்ட் வந்தாலும் சரி, எவ்வளோ டஃப்பான கண்டஸ்டன்ட்டு நாமினேஷனில் வந்தாலும் இவங்க அந்த 10%, 9% வந்து தாண்டவே மாட்டேங்கிறாங்க. பார்ப்போம் இந்த வாரத்தில் ஏதாச்சும் நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. பட் இருந்தாலும் இவ்வளோ டஃப்பான கண்டஸ்டன்ட் இருந்தாலும் 3வது பொசிஷனில் வந்து இருக்காங்க ஜாக்லின். அதுக்கடுத்த 4வது பொசிஷனில் அருண் பிரசாத், அவர் வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை 4,490 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 7.68%. எப்படா அருண் பிரசாத் 4வது பொசிஷன் வந்து பிடிச்சிருக்கீங்க? பரவாயில்ல. இருந்தாலும் ஒரு வாழ்த்துக்களை வந்து சொல்லிடலாம். ஆனால் லாஸ்ட் வீக்கில் வாங்கின அடியை வந்து கண்டிப்பாக வாழ்க்கை முழுக்க வந்து மறக்கவே மாட்டார் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதை வைத்து கொண்டு இந்த வாரமெல்லாம் ஓரளவுக்கு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாரு அப்படின்னாவே ஒரு நல்ல வாக்குகளை வாங்கி ஜாக்லினை வந்து பீட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கும். ஸோ நேற்று விஜய் சேதுபதி அவர்களும் அதுதான் வந்து சொன்னாப்பில், நம்மளுடைய அருண் பிரசாத் கிட்ட நீ ஒரு டஃப்பான கண்டஸ்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் இந்த வாரம் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி. அதுக்கடுத்து 5th பொசிஷனில் பவித்ரா, அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை 4,228 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 7.23% வந்து இருந்துட்டு இருக்காங்க நம்மளுடைய பவித்ரா ஜனனி அவர்கள். ஸோ பவித்ரா ஜனனி லாஸ்ட் வீக்கில் வந்து நம்பர் 1 பொசிஷனில் இருந்து கதற விட்டுட்டு இருந்தாங்க. சொல்லப்போனால் சௌந்தர்யாவை விட அதிகப்படியான வாக்குகள் வந்து வாங்கியிருந்தாங்கன்னா பார்த்துக்கோங்க. பட் இந்த வாரம் அப்படி உல்ட்டாவாக வந்து மாறி இருக்குது. சௌந்தர்யாவுக்கு அப்படியே ஆர்கானிக் ஓட்டிங்ஸு. பவித்ராவுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா முத்துக்குமரன் அண்ட் மஞ்சரி இவங்களுடைய ஓட்டிங்ஸ் எல்லாம் கன்வெர்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி நானும் சொல்லிட்டு இருந்தேன். அதுதான் வந்து நடந்திருக்கு இந்த வாரம் பார்க்கும்போது தெரிகிறது. அதுக்கடுத்து 6வது பொசிஷனில் ராணவ், அவர் வாங்கிய ஓட்டுகள் எண்ணிக்கை 3,914 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 6.69% வந்து இருந்துட்டு இருக்காரு நம்மளுடைய ராணவ் அவர்கள். ஸோ என் வழி தனி வழி அப்படிங்கிற மாதிரி இவர் தனியாக ஒரு கேம் பிளே வந்து பண்ணிகிட்டு இருக்காரு. குழப்பவாதி கேம் பிளே வந்து பண்ணிகிட்டு இருக்காப்புல. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா வாக்குகள் அப்படிங்கிறது வந்து பரவாயில்ல விழுந்துக்கிட்டு தான் வந்து இருந்துகிட்ருக்கு. டாப் 5க்குள்ளே வரது அப்படிங்கிறது சாதாரணமான ஒரு விஷயம் இல்லை. பட் டாப் 5க்குள்ளே வந்து இருந்துகிட்ருக்காரு. ஓகே தான் அப்படிங்கிற மாதிரி வந்து இருக்குது. அதுக்கடுத்தா 7th பொசிஷனில் நம்மளுடைய தீபக் அவர்கள், அவர் வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 3,724 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 6.37% வந்து இருந்துகிட்ருக்காரு நம்மளுடைய தீபக் அவர்கள். ஸோ இவரை பொறுத்தவரையிலையும் குறைவான வாக்குகள், ரொம்ப குறைவான வாக்குகள். ஸோ இவருக்கு ஏகப்பட்ட எக்ஸ்பெக்டேஷன் வந்து இருந்தது, அதிகப்படியான வாக்குகள் வரும் அப்படின்னு சொல்லி நானும் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். பட் ஓட்டிங்ஸை பார்த்தா ஒன்றுமே இல்லையப்பா. என்னப்பா டாப் 5க்குள்ளே வரமாட்டிங்களாட்டுங்க இருக்குது. அந்த லெவலுக்கு தான் தீபக்கோடைய ஓட்டிங்ஸே வந்து இருந்துகிட்ருக்கு. ஸோ இதை பற்றி உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கடுத்து 8வது பொசிஷனில் அன்ஷிதா, அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை 3,089 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 5.28% வந்து இருந்துட்டு இருக்காங்க நம்மளுடைய அன்ஷிதா அவர்கள். ஸோ அன்ஷிதாவை பொறுத்தவரையிலும் அட்டகாசமான ஒரு பிளே, சூப்பர் பிளே, வேறு லெவலில் கேம் பிளே அப்படின்றதெல்லாம் சொல்கிற அளவுக்கு ஒன்றுமே இல்லை. ஸோ இஷ்டத்துக்கு ஏதோ இருக்கிறாங்க. யார் மேலேயாவது செம்ம காண்டில் இருந்தாங்க அப்படின்னா அந்த காண்டை வந்து அழகாக வெளிப்படுத்துகிறாங்க அதுக்கான சமயம் வரும்போது. ஸோ அது மட்டும் தான் அவங்க வந்து நல்லா பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அதனால தான் இந்த பொசிஷனில் இருக்காங்க அப்படின்னு சொல்லி நான் எதிர்பார்க்குறேன். அதுக்கடுத்த 9வது பொசிஷனில் ரயான், அவர் வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை 2,746 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 4.7% வந்து இருந்துட்டு இருக்காங்க நம்மளுடைய ரயான் அவர்கள். ஸோ இவர் ஒரு நல்ல பிளேயர் தான், அதில் எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை. பட் ஓட்டிங்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப குறைஞ்சிருக்கு. சொல்லப்போனால் மேபி லாஸ்ட் வீக்கில் அதுக்கு முன்னாடி வாரங்கள்லாம் வந்து சௌந்தர்யா வாக்குகள் கூட வந்து ரயான் அவர்களுக்கு கன்வெர்ட் ஆகிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருந்திருக்கும். பட் இந்த வாரம் ரொம்ப மோசமான ஒரு வாரமாக அமைஞ்சிருக்கு. மேபி எவிக்டாய் வெளியே போகிறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்குது. ஒருவேளை
லாஸ்ட் வீக்லேயும் 2 எவிக்ஷன், அதுக்கு முன்னாடி வாரமும் 2 எவிக்ஷன், இந்த வாரம் 2 எவிக்ஷன் இருந்துச்சு அப்படின்னா ரயான் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கடுத்த 10வது பொசிஷனில் மஞ்சரி, அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை 2186 ஓட்டுகள் ஆகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 3.74% வந்து இருந்துட்டுருக்காங்க மஞ்சரி அவர்கள். ஸோ நம்ம எக்ஸ்பெக்டேஷன் வந்து நிறைய லெவலில் வந்து பார்த்திங்கன்னா வச்சுட்டு இருந்தோம். ஒன்று மஞ்சரிக்கு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தீபக் அவர்களுக்கு. ஸோ இவங்க 2 பேருமே ரொம்ப ரொம்ப மோசமான வாக்குகளை வாங்குறாங்க அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப யோசிக்கக்கூடிய ஒரு விஷயமா வந்து இருந்துகிட்ருக்கு. மக்கள் என்ன யோசிக்கிறாங்க அப்படின்றது எனக்கு வந்து புரியவே இல்லை. இவ்வளோ தூரம் சப்போர்ட் கொடுத்துட்டு ஏன் இவ்வளோ கம்மியான வாக்குகளை கொடுக்குறீங்க அப்படிங்கிற மாதிரி. அதுக்கடுத்த 11வது பொசிஷனில் ரஞ்சித், அவர் வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை 1484 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 2.53% வந்து இருந்துட்டுருக்காங்க நம்மளுடைய ரஞ்சித் அவர்கள். ஸோ ரஞ்சித்தை பற்றி சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. லாஸ்ட் வீக்கில் வச்சு போலான்னு வந்து பொழந்து விட்டாப்புல நம்மளுடைய விஜய் சேதுபதி அவர்கள். ஸோ ரஞ்சித் அவர்களே, உங்களை பற்றி எங்களுக்கு நல்லாவே தெரியும். உங்களுக்கு வந்து பயங்கரமாக கோவம் வருது. கோவம் வந்தாலும் கூட நீங்கள் வந்து கோவப்படாத மாதிரியே வந்து காமிச்சிக்கிறீங்க. ஆனால் கோவப்பட்டாலையும் பயங்கரமான ஒரு கோவமாக இல்லை படுறீங்க அப்படிங்கிற மாதிரி போடுன்னு போட்டு விட்டாப்புல. மனுஷனால் என்ன சொல்கிறதுனே வந்து தெரியல. அந்த லெவலுக்கு தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரஞ்சித் அவர்கள் வந்து கூனி குறுகி என்ன செய்கிறது என்ன சொல்கிறதுனே தெரியாமல் இருந்துட்டு இருந்தார். ஸோ இந்த வாரம் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா கடைசி வாரம். ஸோ இதுக்கப்புறம் வாரங்களில் நீங்கள் எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக கருதப்படுகிறது. ஏன்னா இதுக்கப்புறம் வரக்கூடிய வாரங்களில் வந்து ஃப்ரீ ஸ்டாஸ்க்கு, அதுக்கப்புறம் வந்து ஃபேமிலி ரவுண்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த நாமினேஷன் ப்ரீ ஜோனு, டிக்கெட் டு ஃபினாலி, இந்த மாதிரிலாம் வந்து போயிடுறோம். ஸோ அதனால் உங்களை நீங்கள் வந்து வெளிப்படுத்திக்கிறதுக்கு கடைசி ஒரே வாரம், அது இந்த வாரம் மட்டும்தான். இந்த வாரத்தில் நீங்கள் பர்ஃபார்மன்ஸ் பண்ணிங்க அப்படின்னா மட்டும்தான் மக்கள் மனசில் வந்து நிலைப்பீங்க. இல்லை அப்படின்னா அவ்வளோதான், கோவிந்தா கோவிந்தா அரோகரா கோவிந்தா அப்படின்னு சொல்லி போக வேண்டியது தான் அப்படிங்கிற மாதிரி வந்து முத்துக்குமரன் அட்வைஸ் வந்து கொடுத்துருந்தாப்புல. ஸோ அந்த விதத்தில் ரஞ்சித் அவர்கள் உண்மையாகவே யார் அப்படின்றது காத்துறதுக்காகவும் நாங்கள்லாம் அதை பார்க்குறதுக்கு ரொம்ப ஆர்வமாக வந்து இருந்துகிட்ருக்கோம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மனுஷனால் எப்படி இவ்வளோ பொறுமையாகவும் நிதானமாகவும் ஒரு விஷயத்தை வந்து ஹேண்டில் பண்ண முடியும்? விஜய் சேதுபதி சொன்ன மாதிரி எப்படி ஒரு மனுஷனால் இவ்வளோ காம் அண்ட் கம்போஸ்டாக வந்து இருக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி பல கேள்விகள் வந்து ரஞ்சித் அவர்களை நோக்கி வந்து எரியப்பட்டது. அதை தாண்டி உங்களுக்கு கோவம் வருது, பயங்கரமான கோவம் வருது, அதெல்லாம் நாங்கள் வந்து பார்த்துட்ருக்கோம். ஆனால் நீங்கள் எங்ககிட்ட வந்து பொய் சொல்லியோ நடிச்சோ ஒரு புரோஜனம் இருக்க போகிறதில்ல அப்படின்னு சொல்லி மூஞ்சி முன்னாடியே வந்து ரஞ்சித் அவர்கள் முன்னாடி வந்து விஜய் சேதுபதி அவர்கள் வந்து சொல்லிட்டு இருந்தார். அதெல்லாம் தாண்டி இந்த வாரம் ஏதாவது ஒரு கம்பேக் கொடுப்பாரு, பயங்கரமாக சண்டை போடுவார், பயங்கரமாக ஏதாச்சும் பேசுவார் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து இருந்துகிட்ருக்கு. பட் எதுவுமே நடக்கிற மாதிரி வந்து தெரியல. ஏன்னா இன்றைக்கி வந்து திங்கட்கிழமை, எதுவும் பெருசாக வந்து பிரச்சனைகளும் இல்லை. பேசிக்கிட்டே இருக்கிறானுங்க, பேசிக்கிட்டு மட்டும்தான் இருக்கிறானுங்க. உயிர் எடுக்கிறானுங்க பாஸ். பார்க்கவே எனக்கு வந்து விருப்பமே வர மாட்டேங்குது. சும்மா மற்ற ஆட்கள் மாதிரி வந்து ஏதோ சம்திங் வந்து போடணும், ஏதோ ஒரு வீடியோவாக கன்வெர்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கூட எதுவுமே கண்டென்ட் இல்லை. சும்மா என்னத்தை வந்து பேசுறது அப்படிங்கிற மாதிரி தான் வந்து இன்றைக்கி எல்லாமே வந்து இருந்துகிட்டு இருந்தது. தெரியல, எனக்கு 11வது வாரம் வந்து நடக்க போகுது, கொஞ்சம் ஃபயராகவே இல்லையோ அப்படிங்கிற மாதிரி வந்து தோணுது. நாளைக்கு வேறு டாஸ்க் ஆரம்பிக்க போகிறாங்க, ஏதாவது மொக்க டாஸ்க் ஏதாவது கொடுத்து தேவையில்லாமல் ஏதாவது பண்ணுவாங்களோ அப்படிங்கிற மாதிரி எனக்கும் வந்து இருந்துகிட்ருக்கு. ஸோ அதை தாண்டி வந்து தீபக் அவர்களை பற்றியும் மஞ்சரி அவர்களை பற்றி சொல்லி ஆகணும். ஏன்னா தீபக் அவர்களுக்கு பயங்கரமான ஒரு வரவேற்பு வந்து இருந்துகிட்ருக்கு. ஆடியன்ஸ் பயங்கரமான ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா தீபக் மேலே வந்து காமிச்சிட்டு இருக்காங்க. பட் அது ஓட்டிங்காக கன்வெர்ட் ஆகலையோ அப்படிங்கிற மாதிரி வந்து தோணுது. ஏன்னா தீபக் அவர்கள் வந்து நல்லா வந்து கேம் ப்ளே பண்ணும்போது, சூப்பராக ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து சொல்லும்போது, கேம் பிளான்லாம் வந்து பண்ணும்போது மக்கள் வந்து அதை ரசிக்கிறாங்க, பயங்கரமாக கைத்தட்டுறாங்க, கொண்டாடுறாங்க. சொல்லப்போனால் ஆடியன்ஸாக வரக்கூடிய ஆட்கள் வந்து அவ்வளோ கைத்தட்டல்கள் வந்து கொடுக்குறாங்க, கத்துறாங்க தீபக் அவர்களை ஸ்க்ரீனில் காமிச்சாவே. ஆனால் இதெல்லாம் ஓட்டாக கன்வெர்ட் ஆச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஓட்டாக கன்வெர்ட் ஆகவே கிடையாது அப்படின்னு தான் வந்து சொல்லி ஆகணும். ஏன்னா 7வது பொசிஷன் 8வது பொசிஷன் அப்படிங்கிறது வந்து எனக்கு புரியவே இல்லை. ஏன்னா இருக்கக்கூடிய டாஃபான கண்டஸ்டன்ட் எல்லாருமே வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டாங்க நாமினேஷனில். சொல்லப்போனால் வந்து முத்துக்குமரன், அதுக்கப்புறம் சௌந்தர்யா, அதுக்கப்புறம் ஜாக்லின், அதுக்கப்புறம் அருண் பிரசாத், இவங்க எல்லாமே வந்துட்டாங்க. 2 பேர் தான் எக்ஸ்பெக்டேஷன், 2 பேர் தான் வந்து வரவே இல்லை. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஜெப்ரி, இன்னொன்று வந்து விஜய் விஷால். விஜய் விஷாலுடைய பகுசை நமக்கு வந்து தெரியும், எப்படி ஓட்டிங்ஸ் வாங்குவார் அப்படின்னு சொல்லி. ஜெப்ரிக்கு ஓரளவுக்கு ஓட்டிங்ஸ் அப்படிங்கிறது வந்து விழும். பட் அது ஒரு 10%, 12%. இப்போ ஜாக்லின் வாங்குறாங்கல்ல, அத்தனை பர்சன்டேஜ் வேணால் வாங்குவாரே தவிர அவரும் வந்து ஆஹா ஓஹோன்னு வாங்குற அளவுக்கு வந்து ஒன்றுமே கிடையாது. சொல்லப்போனால் முத்துக்குமரனை பீட் பண்ணுற அளவுக்கோ இல்லை சௌந்தர்யாவை பீட் பண்ணுற அளவுக்கு ஓட்டிங்ஸ் அப்படிங்கிறது வந்து ஜெப்ரி அவர்களுக்கு வராது அப்படின்னு தான் நினைக்கிறேன். அப்படியே மிஞ்சி வந்தாலும் கூட அந்த டாப் 5ல் வேணால் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்க தவிர ஃபஸ்ட்டு பொசிஷனுக்கு சண்டை போடுற அளவுக்கு வந்து ஜெப்ரி அவர்களுக்கு வந்து வாக்குகள் வராது அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு வந்து தோணுது. ஏன்னா இதுக்கு முன்னாடி வரைக்குமே ஜெப்ரி ஃபஸ்ட்டு பொசிஷனில் தான் இருந்ததில்லை. அப்படியே இருந்தாலும் கூட முத்துக்குமரன், விஜய் விஷால் இவங்கெல்லாம் வந்து நாமினேஷனில் வராத போது தான் வந்து இருந்திருக்காரு. ஸோ அதனால் அவர் வந்து இன்க்ளூட் ஆனார் அப்படின்னா நல்லா இருந்திருக்கும் அப்படின்றது தான் நம்மளுடைய கருத்தும் கூட. பட் இருந்தாலும் அவர் வந்து வரலை. ஸோ அப்படி வரலனாலையும் பிரச்சனையே கிடையாது.
இதுதான் ஃபைனல் வீக்கோட ரிசல்ட் அப்படின்னு சொல்லி கூட நீங்கள் வந்து வச்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு நாமினேஷன் தான் இந்த வாரத்தை பொறுத்த வரலையும் வந்து இருந்துகிட்ருக்கு. ஸோ இதை பற்றி உங்களோட கருத்துக்கள் என்ன? நீங்கள் இந்த 11 பேர் கொண்ட குழுக்களில் யாருக்கு வந்து ஓட் போட்டிங்க அப்படிங்கிறத வந்து கமெண்ட்டில் வந்து பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு தவணை சந்தினா அன்டில் தென் பாய் ஃப்ரம் உதய். நன்றி, வணக்கம்.